அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து வீட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான படம் தான் சொல்லுங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பா இருக்கணும். பார்க்க எங்கேயுமே போர் அடிக்காத படமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக Netflixல இப்போ வந்திருக்க ஆக்ஷன், ரொமான்டிக், பிளாக் காமெடி படமா வந்திருக்க படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட பேர் தான் ஹிட்மேன். இந்த படம் வந்து ஒரு பரவலான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. ஒரு தரமான படம். இது எங்கேயுமே போர் அடிக்காது. முக்கியமான விஷயம் இது 18+ அதை மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. மற்றபடி வீக்கெண்ட்லேயும் சரி, மற்ற நாள்களும் சரி, நல்ல ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு படம் பார்த்து திருப்தி கிடைக்கணும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்காக சிறப்பான படம் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இது தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. கூடுதல் அட்வான்டேஜ். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ கில்லன் பவல். அவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. பார்ட் டைமா வந்து இந்த அமெரிக்கன்ல அந்த டிடெக்டிவ்ல ஏதாவது கொலைக்கான அந்த இன்ஃபார்மர் மாரி அந்த லீடு குடுக்கறது, அவங்களோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கைது பண்றதுக்கு உதவுறதுன்னு சின்ன சின்ன ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்பரேஷன்ஸ்ல வேலை செஞ்சு அதில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் சேவ் பண்ணிட்டு வராரு. அவர் அலோனா இருக்காரு. அவர் தனியா தான் இருக்காரு. பேச்சுலர் லைஃப் லீட் பண்ணிட்டு வராரு. அமைதியான வாழ்க்கை. மார்னிங்ல ப்ரொஃபஸராவும், ஈவினிங் டயத்துல இந்த மாரி ஃப்ரீ டயத்துல இந்த மாரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குடுத்து கலெக்ட் பண்ணி குடுக்கறது தான அவரோட வேலை. அவரோட ஒர்க் என்னன்னா, இந்த மாரி யாராவது இன்ஃபர்மேஷன் வந்து அங்க ஒரு டிடெக்டிவ் டீமுக்கு தெரிய வரும் யுஎஸ்ல. அதாவது இந்த மாரி யாரையாவது போடுதல போறாங்க, காசு குடுத்து ஹிட்மேன் மாரி ஃபிக்ஸ் பண்ணி அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் வந்தோனே, அந்த ஹிட்மேன வந்து இவர வந்து களத்துல இறக்குவாங்க. இவரு வந்து மைக்கு அது மாரி இதெல்லாம் கட்டிட்டு உள்ள போயிட்டு இவர் பேசுறதெல்லாம் டேப் பண்ணிட்டு, அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களோ அந்த அதாவது அந்த கொலைக்காக காசு குடுத்து கொலை பண்றதுக்காக வர்றவங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கொலைய இப்படியே பண்ணி முடிச்சிருங்க. எத்தனை $1000 செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி காச குடுத்து இவருகிட்ட சொல்லுவாங்க. இவரு அத வந்து டேப் பண்ணி அத வெளியில அந்த டிடெக்டிவ் டீம் வந்து டேப் பண்ணி, அவங்க வெளியில வரும்போது போலீஸ் வந்து அந்த கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணவங்கள வந்து புடிச்சிருவாங்க. இவரு வந்து அதுல வந்து ஜஸ்ட் ஒரு கருவி மாரி தான் இருப்பாரு. அண்டர் கிரவுண்ட் ஆப்பரேஷன்ஸ்ல. அவரு அடிக்கடி கெட்டப் மாத்திட்டு போறதால இவர யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஸோ இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு ஆப்பரேஷன்ஸ் வருது. அந்த ஆப்பரேஷன் அந்த ஒரு டாஸ்க் என்னன்னா, ஒரு லேடி வந்து அ ஒரு டாஸ்க்கு கொண்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட நபர கொல்லணும்னு சொல்லி. ஸோ இத கேட்டு அவங்க அழகுல இம்ப்ரெஸ் ஆயி, இவரு வந்து வந்த வேலைய விட்டுட்டு, அவங்க அழகுல மயங்கிட்டு, அவங்க கூடயே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. வந்த வேலைய விட்டுட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அரங்கேறுது. ஏன்னா, அவங்க வந்து டிடெக்டிவ் வலயத்துல வந்துடுறாங்க. அந்த லேடி. இவரும் வந்து அத பார்க்க போற அண்டர் கவர் ஆப்பரேஷன்ஸ்ல இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில வந்து திடுக்கிடும் சம்பவங்கள் என்ன, வாழ்க்கைய புரட்டி போட்ட சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பரபரப்பா சொல்றது தான் பேலன்ஸான மிச்ச கதை. படம் வந்து என்னதான் ஒரு டிடெக்டிவ்னாலுமே நல்ல ஒரு பிளாக் காமெடி, நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு. படத்துல ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹீரோ கிளென் பவலும், ஹீரோயின் ஆண்ட்ரியா அவங்க 2 பேருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா அட்ரிஜனோ தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் ஹீரோயின். அவங்க நடிப்பு சிறப்பா இருக்கு. 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆர்கானிக்கா இருக்கு. படம் பார்க்க ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. அது இல்லாம இவங்க வந்து டிடெக்டிவ்ல ஒரு அடிக்கடி கெட்டப் மாத்தி அவங்க போய் பேசுற விஷயங்கள் எல்லாமே நல்லா போர் அடிக்காம கொண்டு போறாங்க. ஒன்ஸ் நீங்க படத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, எண்டு ஒரு 2 மணி நேரம் தான் குயிக் வாட்ச் தான். படத்த பார்த்து முடிக்காம நீங்க எந்திரிக்க மாட்டீங்க. நான் உன்ன சேலஞ்ச் பண்றேன். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படம். படத்துல வந்து எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டா இருக்கு. கேமரா, அப்புறம் அந்த ஒரு நரேஷன்ஸு, அப்புறம் அந்த மியூசிக் எல்லாமே நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. இது படத்த வந்து நல்லா அழகா கொண்டு போகுது. காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காம போறது தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நீங்களும் இந்த படத்த பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா பின்னடைவுகள தெரிவிப்பீங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் மைண்ட் அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதாவது என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கோட் வேர்ட்லயே பேசிப்பாங்க. ஏன்னா டிடெக்டிவ்க்கு தெரியாம பேசுவாங்க. அது படம் பாருங்க, நல்லா வந்து டைரக்ஷன்ஸ் நல்லாவே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. படத்தோட டைரக்டர் தான் ரிச்சர்டு. அவரும் படத்தோட ஹீரோவான கிளென் பவல் தான் படத்த சேர்ந்த திரைக்கதைய வந்து கதையும் திரைக்கதையும் சிறப்பாவே எழுதியிருக்காங்க. எந்த இடத்துலயும் போர் அடிக்காம போகுது. ஸோ படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்கவங்க நடிப்ப சிறப்பாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு டிடெக்டிவ் படம். டிடெக்டிவ் மோட்ல இல்லாம ரொமான்டிக் காமெடியா போகுது. படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ்ன்னு சொன்னா பெரிய அளவுல இல்ல. மைனஸ்ன்னு பார்த்தா அது 18+ படம். அந்த 18+ சீன்ஸ் மட்டும் இல்லன்னா, ஒரு 14+ இருக்க பசங்களும் பார்க்கக்கூடிய அளவு சிறப்பான ஒரு விறுவிறுப்பான நல்ல ஃபீல் குட்டா போகக்கூடிய கதைக்களம். மத்தபடி பெரிய அளவுல குறைகள்லாம் எதுவுமே இல்ல. ஸோ இந்த படம் இப்ப நம்ம வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய அளவுல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு Netflixல.
ஸோ இந்த படத்த வந்து கண்டிப்பா பாருங்க. மஸ்ட் வாட்ச்ன்னு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த படம் எனக்கு ரொம்ப அ ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா புடிச்ச படமா இருந்தது. என்ன அளவுல அப்படி பார்க்கப்படுச்சு. கண்டிப்பா உங்களையும் கவரும்ன்றது கண்டிப்பா உறுதி. ஏன்னா நீங்களே படம் பார்த்துட்டு தெரியப்படுத்துவீங்க. ஸோ இந்த படத்த இப்போ Netflixல இப்போ அவைலபிளா இருக்கு. நான் பல லாங்குவேஜ்ல அவைலபிள் இருக்கு. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. வீக்கெண்ட்லயும் போர் அடிக்கும்போது பார்க்கறதுக்கும், சாதாரண நாள்கள்ல நல்லா போர் அடிக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம், காமெடியோட இருக்க மாரி கொண்டு போற மாரி படங்கள், ஆக்ஷனும் நல்லா இருக்கு படத்துல. நல்ல ஒரு ஐடியாஸும் நல்லா இருக்கு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்ன்னு ரெக்கமெண்ட் பண்றேன். வீட்லேருந்தே பார்க்கலாம். ஓடிடில அவைலபிளா இருக்கு. ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னோட்ட தெரியப்படுத்துங்க. வேற திரை விமர்சனம் நம்மளோட அதுவரை நன்றி. வணக்கம்.